இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சம்மந்தி, என்ன சம்மந்தி இது? நாங்க கொடுத்த டைம் முடிய போகுதுல, அதான் வீட்டுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கோம். ஐயோ, அச்சச்சோ, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இது என் பொண்ணோட வாழ்க்கைங்க. நகை எப்படியும் வந்துரும். அதான் என் மூத்த பொண்ணு அயலி சொல்லிருக்கால, 1 ஹவர்க்குள்ள நகை வந்துருங்க. ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். ஆமாங்க, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. இது 2 சின்னஞ்சிறுசுங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த முடிவும் எடுக்க கூடாது. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. என்ன பேசுறீங்க? எங்களுக்கு மட்டும் மண்டபம் வரைக்கும் வந்த கல்யாணம் நிக்கணும்னு ஆசையா? இதனால எங்களுக்கும் தான் அவமானம். உங்க குடும்பத்து மேல நாங்க அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தோம். அந்த நம்பிக்கையை நீங்களே தானே கெடுத்துக்கிட்டீங்க. சம்மந்தி, தப்புதான் சம்மந்தி. நாங்க இப்படி நகையை தொலைச்சது தப்புதான். ஆனா அதுக்காக நீங்க கொடுக்கிற தண்டனை ரொம்ப பெருசு சம்மந்தி. நீங்க இவள பாருங்களேன். இவ எவ்வளவு ஆசையா கல்யாணம்னு சொல்லி வந்திருக்கா. ஆனா இப்போ எப்படி அழுதுகிட்டு இருக்கா பாருங்க என் பொண்ணு. இங்க பாருங்க, யார் அழுதாலும் சரி, யார் சிரிச்சாலும் சரி, இன்னும் 1 மணி நேரத்துல நகை வந்தா இந்த கல்யாணம் நடக்கும். இல்லனா நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். ஐயோ, இந்திராணி மேடம், நீங்க மனசு வச்சா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்த முடியும்னு எனக்கு தெரியும். எங்க நிலைமை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சவங்க நீங்க. உங்களுக்கு போய் நாங்க துரோகம் பண்ணுவோமா? நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். ஆனா சத்தியமா இங்க நடந்ததுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மதமும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த அயலிதான் நகையை திருடி வச்சிருப்பா. அவளே அது தேடுற மாதிரி நாடகம் போட்டுட்டு இருக்கா. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து இந்த கல்யாணம் நடக்கிறது அவளுக்கு பிடிக்கல. அதனால அவதான் இப்படி பண்ணிருப்பா. அவ பண்ண தப்புக்கு என் கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க பிளீஸ். ரித்திகா, நீ என்ன ஆதாரத்தை வச்சு அயலிதான் நகை எடுத்து வச்சிருக்கான்னு சொல்றேன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. எனக்கும் அயலிக்கும் ஒரு சின்ன வருத்தம் இருக்குதான். ஆனா உங்க குடும்பத்துல இருக்கிற மத்தவங்க எல்லாரையும் விட நான் அயலி மேலதான் அதிக மரியாதை வச்சிருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் அயலி அவ்வளவு சீப்பான பொண்ணு கிடையாது. எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அவங்க இத பண்ணிருக்க மாட்டாங்க. சித்தி கால் பண்றாங்க சீனியர். அயிலி, எடுத்து பேசு. நாங்க நகையோட வரோன்னு சொல்லு. ஹலோ சித்தி. என்னாச்சு? நகை கிடைச்சதா இல்லையா? கிடைச்சிரும் சித்தி. அவங்க கொடுத்த டைம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. சித்தி, அந்த டைம் முடியறதுக்குள்ள நாங்க நகையோட அங்க வந்துருவோம். நீங்க கவலைப்படாதீங்க. இங்க பாரு, அந்த நகை மட்டும் வரலன்னு வச்சுக்கோ, இந்த கல்யாணமே நடக்காது. இந்த கல்யாணம் நடக்கலன்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான், நானும் ரித்திகாவும் உயிரோடவே இருக்க மாட்டோம். ஷோ, ஏன் சித்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படிலாம் எதுவும் ஆகாது. ரித்திகாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நான் நகையோட வந்துருவேன் சித்தி. மச்சான், இதுங்க நம்மள விடாதுன்னு நினைக்கிறேன். நீ டோனிக்கு டோனுக்கு வண்டி விடுறா. சூப்பர்ரா. இவங்களை கொன்னுட்டு தான் நம்ம துபாய் போகணும்னா யாரால மாத்த முடியும்? வா. வாங்க போலாம். சித்தி,
நகை கிடைச்சிருச்சு. சம்மந்தி, தொலைஞ்சு போன மொத்த நகை இதுல இருக்கு பாருங்க. அயலி, எப்படிடா தேடி கண்டுபிடிச்ச? குடும்ப மானத்தையே காப்பாத்திட்டடா. உன்னதான் கேக்குறாங்க, நகை எங்க இருந்தது? உன்னதான் கேக்குறாங்கல்ல, நகை எங்க இருந்தது? அது வந்து என்னங்க எதுவுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா 4 மணி நேரத்துக்கு ஒரு நிமிஷம் தவறாம நகையை எடுத்துட்டு வந்து கொடுக்கும் போதே தெரியலையா? எடுத்து வச்சவங்க தானே எடுக்க முடியும். இவ தான் நகை எடுத்து வச்சிருப்பா. என் பேத்தி ஒண்ணு அப்படிப்பட்ட ஆள் இல்ல. 4 மணி நேரத்துல சிபிஐயால கூட நகையை கண்டுபிடிக்க முடியாது. இவ எப்படி கண்டுபிடிச்சா? இவளா நகையை எடுத்து வச்சுப்பாளாம், அப்புறம் அதை காணோம்னு சொல்லுவாங்களா? நாங்க கேட்டா அதை கண்டுபிடிக்க டைம் கேட்பாங்களாம், அப்புறம் அவளா அதை கண்டுபிடிச்சு கொண்டு வர மாதிரி ரெடி பண்ணுவாளாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அயலி, நகைங்க எப்படி கிடைச்சதுன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஐயோ, இவ அமைதியா இருக்கிறத பார்த்தா பயமா இருக்கே. நாம தான் நகை எடுத்தோம்னு சொல்லிடுவாளோ? இதை பாருமா, நீ இப்படி அமைதியா இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒன்று நகையை நான் தான் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லு, இல்ல அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லு. போலீஸ் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. அப்படியா? உங்களுக்கு நகைங்களை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணாருல்ல ஒரு போலீஸ், அவர் யாரு? டே பாண்டி, கரெக்டா போலீஸ் மாதிரி நடிச்சிருவல்ல? சார், நிஜமான போலீஸ் தான் சார். சரி, கரெக்டா நான் சொன்ன மாதிரி செய். பின்னிடுவேன். ஹலோ, நான் தான் அந்த போலீஸ், ரத்னவேல் பாண்டியன். ஆமா, யார் என்ன கேட்டது? டெல் மீ. நகைங்களை எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா?